இதெல்லாம் குயிக்காக எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சிட வேண்டியதுதான். ஊர்லேருந்து வந்தோம். ஸோ இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு வாங்கியாச்சு. அதனால் ஒரு 2 kgக்கு மேலேயே வந்துட்டு ஆனியன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கேரட் கொஞ்சம் நிறையாவே வாங்கியிருக்காங்க. பாப்பாவுக்கும் கொடுக்கறனால கேரட் கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணுறோம் இப்போது. அண்ட் வந்து மாம்பழம் சீசன்னால் மாம்பழம் சீசன்லேயே சாப்பிட்டுக்கிட்டா தானே இதெல்லாம். அப்புறம் வந்துட்டு வாழைக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே சந்தையில். வெண்டைக்காய், பீட்ரூட், பீன்ஸ் இருக்குது, கொஞ்சம் லெமன், ஜிஞ்சர், அவரைக்காய், கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு, கோவக்காய் அண்டு புடலங்காய், அப்புறம் ஸ்மால் ஆனியன்ஸ் வாங்கியிருக்காங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் அரைக்கீரை நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அரைக்கீரை இதை வந்து இன்றைக்கி ஆஞ்சி வச்சுட்டு நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ். ஸோ இதெல்லாம் குயிக்காக எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சிட வேண்டியதுதான். பாப்பாவுக்கு இந்த வீக் ஒரு வேக்சினேஷன் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் வேறு வழியே இல்லை, இப்போ வந்து நான் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். அதை நினைக்கிறப்போ கொஞ்சம் வந்து ஃபீலிங்காக தான் இருக்குது. அண்ட் என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நான் வந்து உங்களுக்கு அந்த ஜேர்னி வீடியோ வந்து நான் போடுறேன். என்னப்பா பேபியா? சரி சரி சரி, வா வா வா. வணக்கம். ஓகே ஓகே சரி, அம்மா போய் டிஃபன் பண்ணுறேன். பாய். அன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றனால ஈவினிங் விளக்கு போட்டு சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு அரளிப்பூ செடி இருக்கு, நிறைய பூ பூக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு போக வேஸ்ட்டாக போமேன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ பார்த்து பார்த்து நான் செட் பண்ணி வைக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு 1 hour தாங்க இருக்கும். ஏன்னா பாப்பா வந்து இப்போ கொஞ்சம் நடக்கிறனால எல்லாமே வந்து அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கா, எல்லாத்தையும் இழுத்து போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால நான் வந்து அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடுறது. விளக்கு போகிற டைம் மட்டும்தான் வந்து இந்த செட்டப்லாம் வந்து.
என்னோட மாமா அத்தை வந்து குருவாயூர்ல இருந்து இந்த ஃப்ரேம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சாமி ஃப்ரேம். இது கூட சேர்ந்து கியூட்டா வந்து ஒரு ஸ்டாச்சுவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை செட் பண்றதுக்காகவே நான் வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அழகா அதுவும் செட் பண்ணிட்டு விளக்கெல்லாம் போட்டு மனசுக்கு நிறைவா வந்து சாமியும் கும்பிட்டாச்சு. ஸோ அந்த ஸ்டாச்சுவை பூஜை ரூமில் வைக்கிறத விட உருளி பக்கத்தில் என்ட்ரன்ஸில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வந்து அந்த இடத்துக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அன்றைக்கி என்னவோ ஹாட்டாக வந்துட்டு பாதாம் பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ காஃபிக்கு பதிலாக வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து பாதாம் பால் தான் ரெடி பண்ணி போட்டேன். பாப்பா கேமராவை பார்த்துட்டாங்க. அதை பார்த்ததுமே செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அவளாக வந்து கேமராவை பார்த்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து கேமரா ரொட்டேட் பண்ணி என்னென்னவோ பண்ண ஆரம்பித்தா. அதுக்குள்ள நான் வந்து வாங்கிட்டேன். அண்ட் வந்து இப்போலாம் வந்து ஒரு திங்ஸ் கூட வைக்கவே முடிய மாட்டேங்குது. நம்ம கையில் எதுனா வச்சுருந்தாலும் சரி, இல்லை வெயிட்டில் ஏதாவது ஒரு திங்ஸ் பார்த்துட்டாலும் சரி, அது உடனே எடுத்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து ரோஸ் தைலம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வந்து வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது உங்க கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை நான் காமிக்கிறேன். மெயினாக இது எதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, பாப்பா பிறந்தப்பவே வந்துட்டு அவங்க காலில் வந்து மச்சம் மாதிரி பிளாக்காக வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து அவங்க வளர வளர சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலுமே நான் வந்து நிறைய ஆயில் மசாஜ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ரெகுலராக ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு இருக்கனால அவங்க காலில் இருக்க அந்த பிளாக்னஸ் எல்லாமே வந்துட்டு ஃபேட் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸில் வந்து நம்ம தைலம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்தலாம். ரோஸ் பெட்டல்ஸ் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அதை ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணியே ஊத்தாம நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கிரைண்ட் பண்ணதுமே இந்த ஒரு கப் ஃபுல்லா வந்து எனக்கு வந்துச்சு. நான் வந்துட்டு சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் வந்து வாங்கி 1/2 லிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். மீடியம் ஃப்ளேம்ல இருக்கிறப்பவே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லாவே பொங்கி வரும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரத்துல நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் வந்து இரும்பு கடாய் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 20 to 30 minutes நல்லாவே அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே நல்ல கலர் எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆயிலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் மாறிடும். இந்த டைமில் வந்து நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டு ஓவர் நைட் வச்சுட்டு ஒரு கிளீனான பாட்டிலில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேபிஸ் குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு 20 minutes முன்னாடி அவங்க ஹோல் பாடியுமே நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு 20 minutesக்கு அப்புறம் நீங்கள் வந்து பேட் பண்ணி விடுங்க. ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கும். யூஸ் பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோஸ் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பை.